கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. இந்த 21 நாட்களுக்குள் நம்முடைய குடும்பங்கள் ஒரு கொர்நேலியு குடும்பத்தை போல மாற வேண்டும். இந்த தரிசனம், இந்த பாரம் திரும்ப 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 நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நம்முடைய வீடுகளிலே ஜெபத்தை ஆரம்பியுங்கள், ஜெப குழுவை ஆரம்பியுங்கள். ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி, உங்களுக்கு வசதியான நேரம், மாலையில் 6 to 7, 5 to 6, இல்லை 4 to 5, ஒரு ஜெபக்குழுவை உங்க வீட்டில் நீங்க கணவன் மனைவி பிள்ளைகள் ஸ்தாபிச்சு பர்ஃபெக்டா அந்த டயத்துல டெய்லி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆத்துமாக்களை தாங்கன்னு கேளுங்க, கர்த்தர் ஜனங்களை கொண்டு வருவார். அல்லேலூயா. சரி, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்களை படிக்கலாம். இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசாரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். 4 காரியம் தொடர்ச்சியாய் தியானித்தோம். நேற்றைக்கு இரவு ஜெபத்துல முக்கியமான ஒரு காரியம் தியானித்தோம். என்னது? தேவ தூதன் பிரத்யட்சணமாய் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் ஏறக்குறைய 5 காரியங்களை நம்ம தியானிச்சிருக்கிறோம். இன்றைக்கு 6வது காரியம், அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவ எத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம், இந்த கொர்நேலியு ஒரு நீதிமான். கொர்நேலியு ஒரு நீதிமான். அதற்கு அவர்கள் நீதிமானும். பெரும்பாலும் நம்ம இந்த புத்தகத்தை படிக்கும் போது இதை கவனிச்சிருக்க மாட்டோம். ஆனால் அவருடைய முக்கியமான 6வது கேரக்டர் என்ன? நீதிமான். இப்ப நீங்களும் நானும் யாரு? நீதிமான். ஆனா அந்த வார்த்தையை சொல்ல நமக்கே வெட்கமா இருக்கும், பயமா இருக்கும், கூச்சமா இருக்கும். அந்த தகுதி நம்மால் வந்தது அல்ல, நம்மை தேவனே தகுதிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நீதிமான் அப்படிங்கிற காரியத்தை பார்க்கும்போது ஆதியாகமத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 24 இருந்து 32 வசனங்களை படிக்கும்போது ஆபிரகாம் ஒரு இன்டர்செஷன் பண்ணுவார். ஆண்டவரே, ஒரு பட்டணத்தில் 50 நீதிமான்கள் இருந்தா இந்த பட்டணத்தை அழிப்பீரோ அப்படி கேட்பார். ஸ்டெப்பு ஸ்டெப்பா 10 குறைப்பார். ஆண்டவர் இல்லை, நான் அழிக்க மாட்டேன். அப்ப 40 பேர் இருந்தா, அப்ப 30 பேர் இருந்தா, அப்புறம் 20 பேர் இருந்தா. இதுதான் தேவ சமூகத்துல மக்களுக்காக பரிந்து பேசுகிற ஜெபம், மன்றாடி ஜெபிக்கிற ஜெபம். கடைசியில எங்க வந்து நிற்பார்? 10 பேர் இருந்தால் அழிக்காமல் விடுவீரோ அப்படின்னு சொல்லி கேட்பார். சரி, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நீதிமான் அப்படிங்கிறதுக்கு ஒரு சரியான டெஃபினேஷன், சரியான டெஃபினேஷன் 1-2 டெஃபினேஷன் தர்றேன். பைபிள்ல எல்லாத்துக்கும் டெஃபினேஷன் இருக்கு. துன்மார்க்கனுக்கு டெஃபினேஷன் இருக்கு, உத்தமனுக்கு டெஃபினேஷன் இருக்கு, நீதிமானுக்கு டெஃபினேஷன் இருக்கு. அப்ப நீதிமான் யாரு? யோபு சொல்றார் 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்க. நீதிமொழி யோபு 17:9. நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கைகள் உள்ளவன் மேல் மென்மேலும் பலத்து போவான். எல்லாரும் படிங்க பார்க்கலாம். கொர்நேலியு தன்னுடைய வழியை எப்படிப்பட்ட
எப்படிப்பட்ட சூழ்நிலையில தன்னுடைய வழியை கடைபிடிச்சிருக்கிறார்னா, கொர்நேலியோ உறுதியாய் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் எப்படி இருந்திருக்கிறார்? அவருக்கு இயேசுதான் தெய்வம்னு தெரிஞ்சிருச்சு. அவர் தன் வழியை உறுதியா பிடிச்சுக்கிட்டார். இன்னைக்கு நம்ம நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கணும். தன்னுடைய வழியை உறுதியாய் பிடிக்கிறவன் தான் யாருங்க? நீதிமான். அல்லேலூயா. நம்ம பாருங்க, ஆண்டவருடைய வழியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த வழியை விட்டு விலகாம, உலக பிரகாரமா போகாம, கர்த்தரையே நம்ம சார்ந்து இருக்கிறதுனால உண்மையாகவே இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை நீதிமான்களாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இன்னொரு நல்ல ஒரு டெஃபினேஷன். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 18ஆம் அதிகாரம் 9வது வசனம். எசேக்கியேல் 18:9. என் கட்டளைகளின்படி நடந்து, என் கட்டளைகளின்படி நடந்து, என் நியாயங்களை கைக்கொண்டு, என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாயிருப்பானாகில், உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான், அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தன்னுடைய வழியில உறுதியா இருக்கிறவனுக்கு பெயர் நீதிமான். இன்னொரு அருமையான டெஃபினேஷன் ஆண்டவர் சொல்றாரு, என் கட்டளைகளின்படி நடந்து, என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே யாரு? நீதிமான். அவன் தான் நீதிமான். அவன் பிழைக்கவே பிழைப்பான். நான் சில குறிப்புகளை வேகமா சொல்லி ஜெபித்து நம்ம கடந்து போவோம். இரவெல்லாம் நம்ம விழித்திருந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, ரோமர் புஸ்தகத்துல முதல்ல நம்ம நீதிமான் கிடையாது, ஆனா எப்படி தேவன் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறார். 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நல்ல கவனிங்க. நாம் நீதிமான்களாய் மாறி இருக்கிறது அவருடைய கிருபையினாலே. அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நாம் என்னவாய் மாறி இருக்கிறோம்? நீதிமான்களாய் மாறி இருக்கிறோம். அல்லேலூயா. தன்னுடைய வழியில உறுதியாய் இருக்கிறவன் நீதிமான். கர்த்தருடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொண்டு நடக்கிறவனுக்கு பேரு நீதிமான். நல்ல கவனிங்க. இந்த நீதிமான் எப்படி இருப்பான்? உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் எப்படி கொடுத்திருக்கிறார்னா, இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த விலை மதிக்க முடியாத ரட்சிப்பினால நம்ம என்னவா மாத்தி இருக்கிறாருங்க? நீதிமான்களாய் மாத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இலவசமாய், இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கி விட்டே. இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கி விட்டே. ஐயா நீதிமானாக்கி விட்டே. ஐயா நீதிமான். இந்த தகுதி யாரால உருவாகி இருக்கிறதுனா கர்த்தரால நமக்கு கிடைச்சிருக்கு. ஆமென். இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு ரொம்ப முக்கியமான காரியம் the redemption, the salvation. சகேய வீட்டுக்கு ஆண்டவர் போறாரு. போகும்போது அவன் வீட்டுல தங்கணுங்கிறாரு. ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்துக்கு வந்த உடனே சகேய என்ன பண்றார்? பாவ அறிக்கை செய்றார். ஆண்டவரே, நான் யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கி இருந்தால் அது எத்தனை மடங்கு நான் திரும்பி கொடுத்துறேன்? 4 எத்தனையா திரும்பி கொடுத்துறேன். அந்த பிரசன்னம் ஜபத்திலையும் நமக்கு நடக்கிறது இதுதான். நம்ம நல்லா ஜெபிக்கும் போது நல்ல வாந்தி எடுத்துருவோம். நல்லா ஜெபிக்கும் போது அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே ஒரு திரைப்படம் மாதிரி நம்மளை பத்தி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படியே கக்கிரும். ஆண்டவரே, நான் எவ்வளவு பெரிய குற்றவாளி, நான் எவ்வளவு மோசமானவன். உங்க கிருபையினால, உங்க இரக்கத்தினால இன்னைக்கு விலை மதிக்க முடியாத அந்த மீட்பை நான் என்ன செய்திருக்கிறேன்?
பெற்றிருக்கிற இந்த உலகத்திலே பெரிய சொத்து அதுதான். ஆமென். The redemption of the soul is precious. அவர்களுடைய ஆத்ம மீட்பு எப்படிப்பட்டதா? அருமையானது. அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த ஆத்ம மீட்பு இருக்கு பாத்தீங்களா, எண்ணங்கள், சிந்தைகள், நினைவுகள் ஆண்டவர் எப்படி மாத்திட்டாரு பாருங்க. ஒரு காலத்துல இந்த எண்ணங்கள், நினைவுகள், சிந்தைகள் எல்லாம் எப்படி இருந்துச்சு? உலகத்தை திருப்திப்படுத்திட்டு இருந்துச்சு. ஆனா என்னைக்கு அவர் தம்முடைய விலை மதிக்க முடியாத இந்த ரட்சிப்பை எனக்கு கொடுத்தாரோ அன்னைக்கு என்னவா மாத்திட்டார்? நீதிமான்களா மாத்திட்டார். அல்லேலூயா. இரண்டாவது ரோமர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 30வது வசனம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 30வது வசனம். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. எல்லாரும் படிங்க பார்க்கலாம். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாகவும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. அல்லேலூயா. இரண்டாவது, விசுவாசத்தினாலே நாம் எப்படி மாறுகிறோம்? நீதிமான்களாய் மாறுகிறோம். ஆபகுக் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரத்துல விசுவாசத்தினால என்ன செய்வானா? நீதிமான் பிழைப்பான்னு சொல்ற. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். நமக்கு இந்த ஃபெய்த்னால தான் ஆண்டவர் மேல வைத்திருக்கிற விலை மதிக்க முடியாத அந்த அன்பு, அந்த விசுவாசம் நம்ம என்னவா மாத்தி இருக்குது? நீதிமானா மாத்தி இருக்கு. நம்ம படிக்கிறோம் ஆதியாகமத்துல, ஆபிரகாம் விசுவசித்தான், அது தேவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா. அது நீதியாக எண்ணப்பட்டது. சோ எப்படி ஆண்டவர் கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கத்தினால நம்மை நீதிமானாய் மாத்தினாரோ, அதே போல அவர் மேல உள்ள விசுவாசத்தினால நம்ம இப்ப என்னவா மாறி இருக்கிறோம்? நீதிமான்களா மாறி இருக்கிறோம். அல்லேலூயா. மனுஷகுமாரன் வரும்போது பூமியில எதை காண்பாரோ அவர் கேட்கிறார், நான் விசுவாசத்தை அந்த நேரத்துல பார்ப்பனா? இல்லை. இந்த காலத்துல நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவர் மேல விசுவாசத்தை வைக்கணுமோ, நம்பிக்கையை வைக்கணுமோ, அதுல நம்ம கான்ஸ்டன்டா உறுதியா இருக்கணும். யோபு சொல்றது மாதிரி தன் வழிகளில் உறுதியா இருக்கிறவன் யாரு? நீதிமான். அல்லேலூயா. சரி, மூணாவது காரியம், ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க அவராலே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். அவருடைய கிருபை இரக்கத்தினால நம்ம நீதிமானாய் மாறி இருக்கிறோம். அவர் மேல வச்சிருக்கிற, அவர் நாமத்தின் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தினால நம்ம என்னவா மாறி இருக்கிறோம்? நீதிமான்களா மாறி இருக்கிறோம். இப்பொழுது மூணாவது, the blood of Jesus. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஒவ்வொரு முறையும் நாம் அவருடைய இரத்தத்தால் பாதுகாக்கப்படுகிறோம். ஒரு மனுஷனுக்கு உயிர் எங்க இருக்குது? இரத்தத்துல இருக்குது. ஒரு மனுஷனுக்கு உயிர் இரத்தத்துல இருக்கு. அதனாலதான் கர்த்தர் சொன்னார், மாம்சத்தை இரத்தத்தோட என்ன செய்யக்கூடாது. ஆமா, கல்யாண வீட்டுல உங்களுக்கே தெரியாம இலையில வச்சிருவான். வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க சொல்லணும். இல்லாம வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் தான் நீங்க பாத்தீங்கன்னா அதை நீங்க என்ன பண்ணவே கூடாது, தொடவே கூடாது. கூடுமானா அந்த சமயக்காரன் எங்கிட்ட வரும்போது, ஐயா இங்க வாங்கன்னு நிப்பாட்டி, நீ ஆடுல என்ன வேணாலும் சமை, ஆனா இந்த ரத்தத்தை என்ன பண்ணாத, சமைக்காத. இந்த ரத்தத்தோட மாம்சத்தை என்ன பண்ணக்கூடாது, புசிக்க கூடாது.
அந்த ரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஆபேல் மரித்தும் அவன் பேசுகிறான்னு பைபிள் சொல்லுது இல்லையா? அப்ப இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். ஆதியாகமத்துல காயின் கொலை செய்த அடுத்த நிமிஷம் ஆபேலுடைய ரத்தம் கர்த்தரை கூப்பிடுது. இந்த பூமியில சிந்தப்பட்டதுனால பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு கிடைச்சது மட்டும் இல்ல, கர்த்தர் நம்மை நீதிமானாய் மாற்றிருக்கிறார். ஒண்ணு இல்ல, இப்ப கடையில ஆட்டு ரத்தம் கிடைக்கும், இயேசு ரத்தம் எங்க போய் வாங்குறது? நமக்கு எல்லாருக்கும் அப்படி ஒரு கேள்வி வரும். இயேசு ரத்தத்தை நான் எங்க போய் பிரதர் வாங்குறது? ரோமர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிங்க. நீதி உண்டாக முதல்ல நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்டு சிலுவையில ரத்தத்தை சிந்தி மரித்தார். நீதி உண்டாக இருதயத்துல முதல்ல என்ன பண்ணணும்? விசுவசிக்கணும். ரட்சிப்பு உண்டாக வாயினால நீங்க அறிக்கப்படணும். அந்த இரத்தத்தால நான் கழுவப்படுகிறேன், அந்த இரத்தத்தால சுகமாகிறேன், அந்த இரத்தத்தால விடுதலை பெறுகிறேன், அந்த இரத்தத்தால என் குடும்பம் பாதுகாக்கப்படுகிறது. இப்படி நீங்க வாயினால அறிக்கை பண்ணும் போது இயேசுவின் இரத்தம் உங்களை நீதிமான்களாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. இதுதான் சீக்ரெட், இதுதான் ரகசியம். அல்லேலூயா. ஆகவே நீங்க என்ன பண்ணணும்? வாயினால அறிக்கை பண்ணணும். உங்க வீட்டுல சோப்பு பீரோல இருக்கிறதுனால நீங்க எல்லாம் சுத்தமாயிடுறது கிடையாது. என்ன பண்றீங்க? அப்ளை. ஒவ்வொரு நாளும் அப்ளை பண்றீங்க. ஒவ்வொரு நாளும் குளிக்கும் போது என்ன பண்றீங்க? அப்ளை பண்றீங்க. ஒவ்வொரு வேலையும் நம்ம ஜெபிக்கும் போது அவர் ரத்தத்தை எடுத்து அப்ளை பண்ணணும். எப்படி ரத்தத்தை எடுத்து அப்ளை பண்றது? என் கையில இயேசுவின் ரத்தம் இருக்குங்கிறத விசுவசிக்கணும். ஆண்டவருடைய ரத்தம் என்னை புனிதமாக்குகிறது, என்னை நீதிமானாக்குகிறது, என்னை விடுவிக்கிறது, என்னை ரட்சிக்கிறது, என்னை குணமாக்குகிறது, என்னுடைய பாவ கட்டுகளை அறுத்தெறிகிறது. இப்படி நீங்க ஜெபிக்கணும். அல்லேலூயா. அடுத்தது அதே ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படி. ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஒரே மனுஷனுடைய அநேகர், ஒருவருடைய அநேகர். அல்லேலூயா. முதல்ல நான் சொன்னேன், கிருபையினால நீதிமான்களாக்கப்படுகிறோம். இரண்டாவது நான் சொன்னேன், விசுவாசத்தினால நம்ம என்ன செய்யப்படுகிறோம்? நீதிமான்களாக்கப்படுகிறோம். மூன்றாவது நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறோம். இப்ப நாலாவது, கீழ்ப்படிதலினாலே நாம் என்ன ஆகிறோம்? நீதிமான்களாகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஆபிரகாமை சோதிக்கும் போது சொன்னாரு, இப்போது நீ தேவனுக்கு கீழ்ப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? இதை ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கருத்தா இருக்கணும். இதே ரோமர் 8:30 எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். இரவு ஜபத்தெல்லாம் 5 மணி வரைக்கும் முடிச்சிருந்துட்டு திரும்பவும் ஆசாசையா உபவாசத்துல வந்து உட்கார்றீங்கல்ல, நீங்க தான் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். எவர்களை முன்குறித்தாரோ, சில ஆசாமிக நைட் பிரேயருக்கும் வர்றதில்ல, ஃபாஸ்டிங் பிரேயருக்கும் என்ன செய்யறதில்ல, வர்றதில்லை. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? உங்களை நீதிமான்களாய் மாற்றும்படி ஒரு அழைப்பு. இட்ஸ் ஒன் ஆஃப் த காலிங். நல்ல விளைக்கங்க. முதல் காரியம் சொன்ன கிரேஸ், கிருபையினால நீங்க எல்லாரும், நம்ம எல்லாரும் என்ன ஆயிருக்கிறோம்? நீதிமான்களாக்கி இருக்கிறோம். ஃபெய்த். இரண்டாவது, விசுவாசத்தினால நம்ம எல்லாரும் என்ன பண்ணியிருக்கிறோம்? நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். மூணாவது, the blood of Jesus.
ஆண்டவருடைய இரத்தத்தினால நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். 4வது ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதலினாலே நம்ம எல்லாரும் என்னவா மாறி இருக்கிறோம்? நீதிமான்களாய் மாறி இருக்கிறோம். அடுத்தது 5வது காலிங், அழைப்பு. நீதிமானாகும்படிக்கு நமக்கு கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? எத்தனையோ பேர் மக்கள் இருக்கிறாங்க இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில், 18 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. கர்த்தர் நம்மை தானே அழைச்சிருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அல்லேலூயா. 6வது காரியம், ஏசாயா 53ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு என் தாசனாகிய நீதிபரர் அறிவினால் அவர்களுடைய அக்கிரமங்களை, எல்லாரும் மனசுல வச்சுக்கங்க, தம் தாசனாகிய நீதிபரர் அவரை பற்றி கொண்டிருக்கிற அறிவினால் நம்ம என்னவா மாத்துறாரா? நீதிமான்களாய். கர்த்தரை அறிகிற அறிவே அறிவு. கர்த்தரை அறிகிற அறிவு நம்ம என்ன, தேவனை அறிகிற அறிவு நம்ம என்னவா மாத்திரும்? நீதிமான்களாய் மாத்திரும். ரொம்ப முக்கியமான விஷயம். நான் தேவனை அறிகிற அறிவை குறித்து லேசா பேசியிருக்கிறேன். தேவனை அறிகிற அறிவு நமக்கு ரொம்ப முக்கியம். ஆமென், ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். என்னன்னா பவுல் எழுதுவார் பாருங்க, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை, பெரிய மில்லினர் பவுல். பவுல் எப்படிப்பட்டவர்? பெரிய கோடீஸ்வரர். ஆனா தேவனை அறிகிற அறிவுக்காக என்ன பிரதர், இதுல ஏதாவது உங்களுக்கு புரியுதா? என்னாவது புரியுதா? ஒரு விஷயத்தை ரொம்ப சுலபமா சொல்றேன். ஒரு மனுஷன் பணமும் செல்வமும் ஆதிக்க மேன்மையும் இருக்கிற வரைக்கும் தெய்வத்தினுடைய ரகசியங்களை அறிஞ்சிக்க முடியாது. இயேசுவே தன்னை என்னவா மாத்தினார்? நமக்காக தன்னைத்தானே தாழ்த்தி தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் கோலம் பூண்டு சாவை விரும்பி சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு அவர் என்ன துணிந்தார்னு பார்க்கிறோம். அப்படின்னா ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்றாரு, நான் ஒன்னு கேட்கிறேன், நீங்க அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ண போறீங்கன்னு தெரியல. நல்ல ஒரு தொழில் பண்றீங்க, உங்களுக்கு மாதத்துல ஒரு 3 லட்சம் ரூபாய் வருமானம் வருது. எல்லாத்தையும் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் போக கூட்டி கழித்து லாபம் மட்டும், நிகர லாபம் மட்டும் எவ்வளவு வருது? ஒரு 3 lakhs வருது மாதம். இந்த 3 lakhs வச்சு என்ன சாப்பிட போறீங்க? கொஞ்சம் பேசுங்க பாப்போம். இந்த 3 லட்சத்தை வச்சு என்னத்தை சாப்பிட போறீங்க? சாப்பிட முடியுமா? பேசுங்க. 3 லட்சத்தை வச்சு நீங்க எவ்வளவுதான் சாப்பிடுவீங்க? என்னதான் வாங்கி சாப்பிடுவீங்க? கழுத தடிக்கு விழுந்தா அதே சிக்கன் 65 இருக்கும், அதே மட்டன் பிரியாணி இருக்கும், வேற என்ன இருக்க போகுது? இதையே தான் திருப்பி திருப்பி என்ன மூஞ்சில் அடிச்சு என்ன ஆயிரும்? சீன் ஆயிரும். ஆனா அதே 3 லட்சம் வருமானம் வரும்போது என்னுடைய முதற் பங்கு கர்த்தருக்கு. அல்லேலூயா. அடுத்தது நிறைவா ஏழைகளுக்கு. எனக்கு இவ்வளவு போதும், பிள்ளைகளுக்கு இவ்வளவு சேமிப்பு, என் கண்ணால காண்கிற ஏழைகள். ஏன் தெரியுமா ஒரு மனிதனுக்கு கர்த்தர் அள்ளி அள்ளி கொடுக்கிறாரு? ஏன் கொடுக்கிறாரு அள்ளி அள்ளி? மற்றவங்களை சிநேகிக்கிறதுக்கு தான். அல்லேலூயா. நம்ம உயர்ந்த அடைக்கலத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறதுக்கு காரணம் அதுதான். பிரைஸ் தி லார்ட். நைட் பிரேயருக்கு வந்தவங்களுக்கு தெரியும், நல்ல அருமையா சாட்சி கொடுத்தார் ஜேக்கப் ராபர்ட். இதே ஜூன் மாதம் தான் நான் வந்து புதுக்கோட்டைக்கு வந்தேன், 10ஆம் தேதி. ஜூலை மாதம் உங்க நைட் பிரேயர்ல அட்டன் பண்ணேன். அதே போல இன்னைக்கு நான் ஜூலை மாதத்துல உங்க நைட் பிரேயரு எனக்கே ஷாக்கா இருந்தது. அவர் வந்த உடனே நான் போயிருந்தேன். இந்த ஊருக்கு புதுசா வந்த போது நம்ம சபையில 25 திருமணங்கள் நடத்தி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஊழியத்தை ரொம்ப நேசிப்பார், மதிப்பார்.
ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட அவரு என் ரூம்ல வந்து அறிக்கை பண்ணின ஒரு காரியம், இப்பதான் எனக்கு உங்களை பத்தி 100% புரியுது. நீங்க ஏன் எல்லாரோடையும் வந்து தேவையில்லாம நேரத்தை செலவழிக்கிறது இல்லை, ஏன் நீங்க வெளி உலகம் போதகர்களோட அங்க எங்க வர்றதில்லை, நாங்க திரியிற இடங்கள்ல எல்லாம் நீங்க வர்றதில்லை, நிறைய பேர் நல்ல ஸ்பிரிட்ல அனலைஸ் பண்றீங்க. நான் உண்மையாகவே வீட்டில் இருக்கும் போதெல்லாம் அதை நினைச்சு பார்த்து நான் இப்ப அந்த நிலைக்கு வந்துட்டேன். நமக்கு ஊழியம் செய்யவே நேரம் பத்தல. அல்லேலூயா. நிறைய ஊழியர்களுக்கு ஊழியம் செய்ய விருப்பம் இல்லை. நிறைய நேரங்களில் வீணடிக்கப்படுது. தேவ ராஜ்யம் என்ன செய்யப்படல, கட்டப்படல. ஆகையினால அந்த ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார் என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றுகிற அறிவு, கர்த்தரை அறிகிற அறிவு இருந்துச்சுன்னா நம்ம இப்படி இருக்கவே மாட்டோம். அவர் அறிகிற அறிவினால நம்ம என்னவா மாத்துறார், நீதிமான்களாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். இது வரைக்கும் எத்தனை காரியம் சொல்லியிருக்கிறேன், திரும்ப வந்து 6ஐயும் சொல்றேன். கிருபையினால நீங்க, 2வது விசுவாசத்தினால நீங்க, ஆண்டவருடைய இரத்தத்தினால நீங்க, கீழ்ப்படிதல்னால நீங்க, அவர் உங்களை அழைத்த அழைப்பினால நீங்க, தம்மை பற்ற அறிவினால், கடைசியா மத்தேயு 12:37 படி உங்கள் வார்த்தைகளினால் நீங்கள் நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய். உன்னுடைய வார்த்தைகளினாலே நீ நீதிமான் அல்லது குற்றவாளி என்று என்ன பண்ணுவார், நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும்னு தாவீது சொன்ன மாதிரி, நான் அடிக்கடி சொன்னதை இப்பயும் சொல்றேன், மற்றவங்களை பேச விட்டு நீங்க அமைதியா இருங்க. நானும் சும்மாவே இருக்க மாட்டேன். மற்றவங்க அவங்க ஒரு வார்த்தை பேசுனா நான் 10 வார்த்தை பேசிட்டு இருப்பேன். ஆனா நம்ம நிறைய மாறணும். அல்லேலூயா. ஆமா, என் பிள்ளைங்க எல்லாம் சொல்லுங்க, அப்பா அவங்கள பேச விடுங்கப்பா, நீங்களே பேசிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு. நான் யாராவது வந்து பேசினா ரொம்ப என்தூசியஸ் ஆயிடுவேன். கடன்னு அவங்கள பேச விடாம நான் பேசிட்டு இருப்பேன். அப்பதான் என் பிள்ளைங்க சொல்லி தான் இப்ப எனக்கு கொஞ்சம் மாற்றம். என்ன, அவங்கள பேச விடுங்க, அவங்கள பேச விட்டு நீங்க அமைதியா இருங்க. நாளெல்லாம் நீங்க தானே பேசிக்கிட்டே கிடக்குறீங்க. அல்லேலூயா. வரிசையா சொல்லுங்க. கிருபையினால நீதிமான், விசுவாசத்தினால நீதிமான், இரத்தத்தினால், இயேசுவின் இரத்தத்தினாலே நீதிமான், கீழ்ப்படிதலினாலே நீதிமான், அழைப்பினாலே நீதிமான், தேவனை அறிகிற அறிவினாலே நீதிமான். இந்த ஏழையும் ஒரு நாளும் மறக்காதீங்க. அது அப்படியே இருதய ஓரத்திலே வச்சுக்கணும். கிருபை, விசுவாசம், இரத்தம், அழைப்பு, கீழ்ப்படிதல், தேவனை அறிகிற அறிவு, வார்த்தை. ஆண்டவரே நான் யார்கிட்ட பேசினாலும் கவனமா பேசணும். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நான் யார்கிட்ட பேசினாலும், வெளியில சொல்றாங்க பாத்தீங்களா, வார்த்தையை அளந்து பேசுங்கிறாங்க பாத்தீங்களா, எப்படி பேசணுமா வார்த்தைய பேசும்போதே சொல்றாங்க பாருங்க, வார்த்தையை அளந்து பேசு, ரொம்ப பேசாத. கர்த்தர் நல்ல ஜோமனோமா எல்லாரும் எழும்பலாம். மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல்
நிறுத்துவார். கரம் பிடித்து கண்மலையிலே நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். உங்கள் அனைவருக்காக நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். நல்ல தகப்பனே, நேற்று இரவு விழிப்பு ஜெபத்திலும் இந்த நாள் உபவாச ஜெபத்திலும் பங்கெடுத்திருக்கிற அருமையான குடும்பங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் உன் சன்னதியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் 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 சொன்னீங்களே. ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் ஆண்டவருடைய கல்வாரி ரத்தம் ஊற்றப்படுவதாக, கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாவதாக. ஆவியானவரே, எங்களை கிருபையினால நீதிமான்களா மாத்தினீங்க, விசுவாசத்தினால நீதிமானா மாத்தினீங்க, உங்க ரத்தத்தினால எங்களை நீதிமானா மாத்தினீங்க, உங்க கீழ்ப்படிதலினால எங்களை நீதிமானா மாத்தினீங்க, தேவனை அறிகிற அறிவினால எங்களை நீதிமான்களா மாத்தினீங்க, வார்த்தையினால எங்களை நீதிமானா மாத்தி இருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி தெய்வமே, உமக்கு நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.